ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு கொஷின் வந்து நம்ம சேனலில் வந்து அதிகப்படியாக கேட்ட கொஷின்ஸ், விஜய் பார்வதி கமருதீன் 2 பேரும் ஃபினாலே ஸ்டேஜுக்கு வராங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள். ஆல்ரெடி கமருதீன் வந்து வரப்போகிற விஷயங்கள் அந்த ஃபேன்ஸ் மீட்லேயே வந்து கமருதீன் கிட்ட வந்து ஒருத்தவங்க ஃபேன் கேட்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போத்தன் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ண போஸ்ட்லேயே வந்துட்டு வெயிட்டிங் ஃபார் ஃபினாலே ஸ்டேஜ் வரும் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி வந்து உன்னை வந்து அந்த ஃபினால் ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு வெறியாக இருக்க மச்சான் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ விஜய் பார்வதி மட்டும் இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்குமே என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க நம்ம தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து போயிருக்காங்க, போகும்போது ரொம்ப ஹர்ட் ஆகி தான் போயிருக்காங்க. போகும்போது ஒருத்தருமே வழி அனுப்ப வரவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவமானப்படுத்துகிற விஷயங்களும் அன்றைக்கி தான் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதே இடத்துக்கு திரும்ப வருவாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தோணுச்சுல. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி கமருதீன் ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. பட் விஜய் பார்வதி வரலை அப்படின்றத ஒரு அப்டேட்டு. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பட் தப்பு இல்லை. ஏன்னா இது அவங்களுடைய பர்சனல் முடிவு, அதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக நம்ம இன்னும் கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு இதில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபேன்ஸ் மீட் ஏதாவது வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் இப்போ கிடைத்த தகவல் படி அங்கே ஃபினாலே ஸ்டேஜில் கமருதீன் வந்திருக்காங்க. பட் விஜய் பார்வதி வரலன்றது அப்டேட். காலையில் அரசல் புரசலாக போயிட்டு இருந்தது. பட் கரெக்டாக அப்டேட் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தான் கரெக்டான அப்டேட் வந்துச்சு. ஸோ இதுதான் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் கானா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு ஷூட்டில். அதுக்கப்புறம் நம்ம அமித் அவர்கள் அதே மாதிரி அவங்களுடைய டாட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போல இருக்குது. ஸோ நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் விஷயங்களும் வந்தாச்சு. அதை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். ஷாக்கிங் எவிக்ஷனாக இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க விஜய் பார்வதியை? விஜய் பார்வதி இந்த டெசிஷன் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.